புல்வாமா தாக்குதலை பற்றி யாரு தாக்குதல் நிறுத்தினாங்களோ அவங்கள விட்டுட்டு அந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நீங்க குற்றம் சுமத்துறீங்க. இல்லை, அரசாங்கத்தில் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ புல்வாமா தாக்குதலுக்கு காரணம் வந்து மோடி தான் சொல்லிட்டு முன்னாள் காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் எத்தனை வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி சரி, அது அவர் சொல்கிறது ஒரு பிரதமர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 41 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 41 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு ஒரு முன்னாள் ஆளுநர் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு சொல்லி அவர் இப்போ இறந்துட்டார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் மீது ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுத்ததா பாஜக அரசு? நான் கேட்குறேன், பிரதமர் எடுத்தாரா? ஏன்னா பிரதமர் மீது புல்வாமா தாக்குதலுக்கும் பாஜக தான் காரணம். பாஜக நான் சொல்லலைங்க, புல்வாமா தாக்குதலுக்கும் பாஜக தான் காரணம். அவர் ஆளுநராக இருக்கும்போது சொல்லலை, ஆளுநராக இல்லாதப்ப தான் சொன்னார். சரி, ஆளுநராக இல்லாத போது சொன்னார். அதே இது ரிபப்ளிக் டிவியினுடைய உரிமையாளர் அர்ணா கோசாமியை மகாராஷ்டிராவில் கைது செய்யும் போது அவருடைய செல்போன் அலைபேசியை கைப்பற்றிய மகாராஷ்டிரா காவல்துறை அதில் என்ன எடுத்தாங்க? அதாவது பாபா அணு உலையின் முன்னாள் தலைவர் குப்தா அவர்களும் அர்ணா கோசாமி பேசிய கான்வர்சேஷன் கிடைச்சதா இல்லையா? இந்த உரையாடல் கிடைச்சதா இல்லையா? அந்த உரையாடலில் என்ன நடந்திருக்கு? அதாவது புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடி அந்த உரையாடல் நடந்திருக்கு. அதாவது ஒரு சம்பவம் நடக்க போதிச்சு, அந்த சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் நடக்கும், அதன் பிறகு அமோக வெற்றி 2019 எலெக்ஷன், இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அமோக வெற்றி, இது எல்லா ஊடகங்களையும் வந்தது. நீங்கள் வந்து சத்யபால் சிங் மாலிக் சொன்னது அப்பட்டமான பொய் என்றால் அர்ணா கோசாமியுடைய வாட்ஸ்அப்பில் எடுத்த அந்த கான்வர்சேஷனை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். அப்போது நான் இந்த சம்பவங்களை எல்லாம் பாஜக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. தேர்தல் நேரங்களில், தேர்தல் காலங்களில் நடைபெற்று வருது. இன்றைக்கி கூட வந்து பீகாரில் என்ன, இதில் ரெண்டு இருக்குது. பாஜக ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படிங்கிறது அந்த அரசாங்கத்தோட தோல்வின்னு சொல்ல வரீங்களா? பாஜக அவங்களே ஒரு பிளான் பண்ணி தேர்தலுக்காக பண்ணுறாங்க. இல்லை, நான் வந்து பாஜக இப்படி பிளான் பண்ணி செய்யுதுன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. சத்யபால் சிங் மாலிக் முன்னாள் ஆளுநர், காஷ்மீர் முன்னாள், நீங்கள் தான் ஒருத்தர் அந்த ஆளுநர் வந்து அப்பயே சொன்னேன் நான், ஆளுநர் அவர் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இல்லையா, ஒரு ஆளுநராக இருந்தவர் அப்படி ஒரு குற்றச்சாட்டு பிரதமர் மீதியே நேரடியாக வைக்கிறாருன்னா 41 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிரதமர் மோடி தான் காரணம்னு நூற்றுக்கணக்கான வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு. எடுத்து காமிக்கிட்டு சோசியல் மீடியாவில் நான். அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவர் மீது? அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான்னு சொன்னால் ஏன் அவரை வந்து கைது பண்ணல?